உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected. தமிழ்நாட்டின் திருவிழா 15 வருஷத்துக்கு அப்புறம் பிளாக் பஸ்டர் ப்ரோ மங்காத அளவுக்கு இல்ல ப்ரோ ரோகிணி தான் ரோகினாலே எப்பயுமே தலை மட்டும்தான் ப்ரோ படம் பயங்கரமாக இது கிளைமாக்ஸ் ட்விஸ்ட் நீங்க பாருங்க எல்லாரும் போயிட்டு தலைதான் மகாத அளவுக்கு இல்ல ப்ரோ ரீ ரிலீஸ் ப்ரோ புதுசா இப்ப இறக்குன போல இருக்கு ப்ரோ பழைய படம் போலே தெரியல நம்மளுக்கு பார்த்தா அப்படி இருக்குது தலை வெறித்தரம் ரீ ரிலீஸ் மாதிரியே தெரியல ப்ரோ சூப்பர் வேற லெவல். எவ்வளவு நாள் வெயிட்டிங் தெரியுமா அந்த படத்துக்காக. பாருங்க எங்க அம்மா எல்லாம் ஒரே டான்ஸ் தான், பயங்கர டான்ஸ். நீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்களா? செம்ம என்ஜாய்மென்ட் ப்ரோ, வேற லெவல்ல இருந்துச்சு. சூப்பர் நல்லா இருந்துச்சு. மகா தலைவில அஜித் கடவுளே ஐயோ பா வேற லெவல் பா. நானே ரொம்ப யூத்தா ஃபீல் பண்ணேன். ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்ப அதே போல ரிலீஸ் ஆச்சு. எப்படி அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நாள் அன்னைக்கு வரும்போதே நான் தேர்ட் டே பார்த்தேன். இப்போ ஃபர்ஸ்ட் டே நீ புக் பண்ணி ஆகணும்னு என் பொண்ணு புடின்னு புடிச்சு எப்படியோ பார்த்தாச்சு. செம வைபா இருந்தது. ஈவினிங் வேற ட்ரெயின் வேற எனக்கு உஜ்ஜயினி போறேன் நான். ஓகேங்களா, வடிச்சு பிடிச்சி இப்போ ஓடணும், வா போகலாம். ஆனாலும் படம் பார்த்துட்டு தான் போகணுன்ட்டு புக் பண்ணியாச்சு. எப்படியாவது மறுபடியும் புதுசா பார்த்து நல்லா செலிப்ரேஷன் பண்ண மாதிரி எல்லாருமே பயங்கரமா பண்ணாங்க. நல்லா செலிப்ரேஷன் எல்லாம் சூப்பரா இருந்தது. தலை தான் வெங்கட் பிரபு பயங்கரமா பண்ணிருக்காரு. பயங்கரமா இருக்கு, சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுதுல, பயங்கரமா புதுசா பாக்குற மாதிரி இருக்கு. பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருக்கு. என்னைக்குமே தலை மாசு அன்னைக்கு இன்னைக்கு என்னைக்குமே தலைதான். படம் எப்படி இருந்துச்சு? படம் சூப்பரா இருக்கு ப்ரோ, பக்காவா இருக்கு. அப்ப பாத்துருப்பீங்க. அப்போட இப்போ பயங்கரமா இருக்குல, செலிப்ரேஷன் ஒர்க் அவுட் ஆதா கம்மியா இதெல்லாம் சீன்ல தெரிக்குது. எதெல்லாம் ஒன்ஸ் மோர் போட்டாங்க, எந்த மாதிரி சீன் இல்ல எதுவும் ஒன்ஸ் மோர்ல போடல. ஆனா அது பாக்க அப்படியே வெறி ஏறுது. தமிழ்நாட்டின் திருவிழா சம என்ஜாய்மெண்ட் தல. நிறைய 2K கிட்ஸ்லாம் சொல்றாங்கல்ல வயசாயிருச்சு, அசிங்கமா இருக்காரு, பூமர் மாதிரி நடிக்கிறாருன்ட்டு. வந்து பார்த்தா தெரியும் அந்த ஆள் எப்படி இருந்தாப்ல. வேண்டான்னு விட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. நாங்களாம் பேசி திரும்பி வந்தாப்லனா கெரியர் உச்சம்லாம் இருக்க மாட்டாங்க. 15 வருஷத்துக்கு அப்புறம் பிளாக் பஸ்டர் ப்ரோ. சிக்கனே ஒரு அனில் கண்ணி நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி சவுண்டு கேட்கல, டைலாக் பாட்டு எதுவுமே கேட்கல. அங்கே ஃபேன்ஸ் ஃபுல்லாக கத்திட்டு இருந்தா தான் கேட்டுச்சு. நல்லா இருந்துச்சு. நான் புரியல. அதாவது ஃபர்ஸ்ட் டே இந்த மாதிரி பார்க்குறேன். நான் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே எந்த படமுமே போனதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இருக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். மங்காத அளவுக்கு இல்லை ப்ரோ, மங்காத அளவுக்கு படம் வேற லெவல். மகா ப்ரோ, ஓகே ப்ரோ, அஜித் கடவுள் தான் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. பாட்டுல எத்தனை வாட்டி போட்டாங்க? பார்த்து ரீமிக்ஸ் பண்ணாங்க ப்ரோ. ஒன்ஸ் மோர் போட்டாங்க ப்ரோ. நல்லா இருந்தது ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. ப்ரோ நம்ம எப்பவுமே வருவோம் ப்ரோ, திருவிழா ப்ரோ இது நம்மளுக்கு. இன்னொரு வாட்டி வருவீங்களா? நம்மளுக்கு இதுதான் ப்ரோ திருவிழாவே. வந்தா பண்ணுவோம், என்ன பண்ணுவோம் நம்ம. அதாவது வச்சுருவோம் சும்மாதான் இல்லை நம்ம. ரோஹினா தலைதான், ராணா வந்ததா தலைதான், வாத்தியார் தான், ரோஹிணி தான். அங்காட்ட மரியாதை தலையத்துக்கு வரையாதுடா. பையன் ப்ரோ, நீ இப்பதான் பெரிய பையன். பார்க்கும்போது அப்படியே ஒரு சீனுக்கு சீட்லே இல்லை, எல்லாம் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. தியேட்டர் ஃபுல்லா அப்படியே எல்லாருமே ஆடுறாங்க ப்ரோ. பயங்கரமா இருந்துச்சு. மாசு தலைதான் மாசு. என்னைக்குமே இன்டர்வல் பிளாக் தான் ப்ரோ. இன்டர்வல் பிளாக்கு எல்லாம் ப்ரோ சீன் பை சீன் கெத்து ப்ரோ. தலை சீன் பை சீன் செதுக்கி வச்சிருக்காரு. தலை என்னைக்குமே மாசு. இந்த சீன் முன்னால இப்படி கையெத்து மங்காத மரியாதை தலையத்து குறையாது. அல்டிமேட் தான் என்னைக்கு மனித கடை வச்சது மாதிரி வாழ்க. செம்மையா இருக்கு. சூப்பர் நல்லா இருந்துச்சு. பயங்கரமா இருந்தது. வைப் எப்படி ப்ரோ? வேற லெவல் வைப்பு, பயங்கரமா இருந்தது. எல்லாமே வந்து 2 தடவை பாட்டுலேருந்து எல்லாமே சீன்லேருந்து 2 தடவை போட்டு இந்த தடவை தான் ரோகிணி வந்து ப்ராப்பராக பயங்கரமாக பண்ணிட்டாங்க. இது
நல்லா இருக்கு. எத்தனை தடவை வேணா ஆல்ரெடி சின்ன வயசுல பார்த்திருப்பீங்க. இப்போ பார்க்கும்போது ஒர்க் அவுட் ஆச்சா எல்லாமே? ப்ரோ ஒர்க் அவுட் ஆச்சாவா? அந்த டைம் வந்து மிஸ் பண்ணதெல்லாம் இப்போ என்னென்ன சாங்குக்கெல்லாம் வந்து செம வைப்பு ப்ரோ, பயங்கரமா இருக்கு. அதனால எல்லாருமே பயங்கரமா பார்க்கலாம். அந்த 14 இயர்ஸ் கழிச்சு வந்த மாதிரி தெரியல, ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி இருக்கு, பயங்கரமா இருக்கு. எல்லாரும் ரோஹினாலே எப்பயுமே தலை மட்டும்தான். என்ன கேக்குறீங்களே புரியல. படம் பார்த்துட்டு வந்து நம்ம மங்காத்தா தான் பார்த்துட்டு வந்தோம். இதுல என்ன இருக்கு ப்ரோ? படமே மங்காத்தா ப்ரோ பார்த்தோம். மங்காத்தா அளவுக்கு இல்லைன்னா எனக்கு புரியல. இல்ல அப்படிலாம் இல்ல. See, that was awesome. அப்ப இருந்த அதே வைபம், அப்ப இருந்த அதே எனர்ஜியும் இப்ப வரைக்கும் அஜித் கிட்டயும் இருக்கு, அந்த படத்துக்கிட்டயும் இருக்கு, ரசிகர் கிட்டயும் இருக்கு. உண்மையா ரொம்ப நல்ல படம். செலிப்ரேஷன் வேற லெவல்ல இருந்தது. என்ன மச்சி ஓப்பன் பாட்டில் திருப்பி பட்டாசு போட்டாங்க. நம்ம ஆளுங்க சும்மா இருக்க மாட்டானுங்க. அவனுக்கு வேற சும்மா இல்லாமல் 2 வாட்டி போட்டா பரவாயில்ல, 3 வாட்டி போட்டு விட்டாங்க பாட்டை. அவனுக்கு சும்மா இல்லாமல் எல்லாரும் வெறி ஆகிட்டு இது பண்ணிட்டானுங்க. கேம்பா உள்ள அவங்க அலோடு கிடையாது ஸ்நாக்ஸ், அதனால உள்ள அலோடு இல்லை. நாங்கள் வெளில எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணிட்டோம். இப்போ 19 அப்போ நான் பார்த்துருக்க முடியாது, அது பார்க்கல. இதான் FDFSல ஃபர்ஸ்ட்ன்றனால எனக்கு வேற லெவலில் இருந்தது செலிப்ரேஷன். எல்லாமே இதில் ஃபோனில் பார்த்துருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் தேட்டர்ன்றனால வேற லெவலில் இருக்குது. ஒரு மாதிரி எங்களுக்கு இது மாதிரி இன்னும் ஒரு படம் பண்ணால் போதும். வருஷத்துக்கு ஒரு படம் தான் வருது, அது இந்த படம் நல்லா இருக்கு. இது மாதிரி இன்னொரு படம் வரணும்னு ஆசைப்படுறோம். எப்படி சொல்றதுனே தெரியல ப்ரோ, அவ்வளோ கிளாஸ் பயங்கரமா இருந்துச்சு. சத்தமே வர மாட்டேங்குது, அவ்வளோ செம்ம சவுண்டு ப்ரோ, உள்ள கத்தி தொண்டரா வலிக்குது. டான்ஸ் எல்லாத்துக்கும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தா ப்ரோ. யுவனோட காதல் என்பது பாட்டு, அதில் அவரோட வாய்ஸ் ப்ரோ, அவரோட மாஸ்டர் பீஸில் ஒரு பாட்டு ப்ரோ, அது பயங்கரமாக இருந்துச்சு. மங்காத்தா 2 டவுட்டு தான், பட் வந்தா ரொம்ப சூப்பராக இருக்கு, நல்லா இருந்துச்சு ப்ரோ. அப்போது நார்மலாக நான் வீட்டில் டிவியில் போடுறப்போ பார்த்தது இந்த படம். அப்போ எப்படி பார்த்தனோ அதை விட ஒரு மாதிரி நல்லா இருக்கு. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுன்றது ஒரு ரீரிலீஸாக வந்து பார்க்குற மாதிரியாவே இல்லை, ஒரு புது படம் ரிலீஸ் ஆகி பார்க்குற மாதிரி ஜாலியாக பார்த்தோம். இப்போ படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா, சரியான எக்ஸ்பீரியன்ஸு. மங்காத்தா பயங்கரமாக இருந்துச்சு. ஒன்று அது பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தேட்டரில், கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. சரியாக இருந்துச்சு. அவ்வளோ அஜித் ஃபேன்ஸ் எல்லா தலை ஃபேன்ஸ்க்கும் சரியாக பிளாஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். இதுதான் மிகப்பெரிய ஒரு பொங்கலாக இருக்கும்ண்ணா. அதாவது போன வருஷம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், 23 டிக்கெட் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்படி ரிலீஸ் ஆகல மங்காத்தா. இந்த வாட்டி வந்து லிட்டரலாக பிளாஸ்ட் ஆகிடுச்சு. தேட்டர் ஃபுல்லாக பட்டாசு போடலனா கூட அப்படியே பட்டாசு மாதிரி வெடிச்சுது. லிட்டரலாக மிகப்பெரிய சரியாக இருந்துச்சுண்ணா மங்காத்தா படம். எல்லா சீனுமே சும்மா சொல்ல மாட்டோம், எல்லாமே சூப்பராக இருந்துச்சுண்ணா. மங்காத்தா 2 வருமா வராதான்னு தெரியல, வந்துச்சுன்னா எல்லாருக்கும் சந்தோஷம் தான். வெங்கட் பிரபுட்டெல்லாம் எதுவும் கேட்கலண்ணா, ஜாலியாக தான் அவர் பாட்டு. இன்னும் நிறைய படம் பண்ணா அதெல்லாம் லிட்டலாக கரெக்டாக நாங்கள் ஒன்ஸ் மோர் கேட்காமலே ஒன்ஸ் மோர் போட்டாங்க எல்லாரும். ஸோ பயங்கர பிளாஸ்ட், தேட்டரே வந்து செம்மையாக இருந்துச்சுண்ணா. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.